டெய்லி. நான் இல்லை, நாங்கள் எல்லாருமே அவ போப்பா வண்டி எடுப்பா ஊருக்கு போகலாம்ப்பா. அப்புறம் அம்மா ஐயோ ஆத்தாடின்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ணி அப்படியே படுத்துருவோம். நெக்ஸ்ட் டே வா போகலான்னு சொல்லிட்டு திருப்பி அடுத்த நாள் அடாப்பாவிகளா சரி வா போகலாம். எப்போ ரொம்ப கஷ்டமா இருக்கும், நான் நம்ம டெய்லி காரில் தான் வந்துட்டு போகிறோம். ஸோ பரவாயில்ல, எல்லாம் முடிச்சுட்டு திடீர்னு ஃப்ளைட்டில் போகிறோம்ல, அப்போதான் இல்லை என்னடா எல்லாரும் இவ்வளோ ட்ரெஸ் போட்டிருக்காங்க, அந்த மாதிரி ஒரு மாதிரி வியர்டா நம்மளே ட்ரெஸ் வந்து ஒரு மாதிரி. நிஜமா சொல்கிறேங்க, நீங்களாம் வீட்டில் ஒரு தடவை கோமணம் கட்டி பாருங்க, அவ்வளோ கம்ஃபர்டபுள். இன்னொன்று சிரிக்காதீங்க ஏங்க, நம்ம எல்லாருமே அப்படி, நம்மளோட ஃபோர் ஃபாதர்ஸ் எல்லாமே கோமணத்தில் தானே இருந்தாங்க, கோமணத்தில் தானே இருந்தாங்க. நம்ம வந்து அது வேற. இப்போ கூட தொழிலாளிகள் விவசாயிகள் எங்க நீங்க கர்நாடகா இன்னைக்கு கோவையில் தானே இருக்கீங்க. புரியல என்ன சொல்றீங்க, புரியல புரியல. அது எனக்கு தெரியலப்பா, நம்ம அங்க பேசுறோம் நம்ம பேசலாம். நான் இங்க சொல்றேன்ப்பா, நம்ம ஊர் பத்தி சொல்றேன். ஏன்ப்பா அங்கெல்லாம் போறீங்க, நீங்க வாங்க. நான் இப்ப என்னன்னா நான் சொல்றேன், அது சும்மா ட்ரை பண்ணி வீட்டில் தான் சொல்றேன்ப்பா. வீட்டில் வந்து யாரும் ஒத்துக்க மாட்டேன். நான் சொல்றேன் சும்மா, அது ஒரு ரொம்ப ஒரு நல்ல ஒரு தெரியல எனக்கு ஒரு ஃப்ரீடம். இதுல வந்து நான் என்ன சொல்றேன்னா, இதுல வந்து எல்லா விஷயங்களும் இப்போ அந்த டைம்ல என்ன நடந்துச்சோ, இப்போ நீங்க உங்களை பத்தி உங்ககிட்ட வந்து நான் அந்த டைம்ல நம்ம மக்கள் எப்படி இருந்தாங்கன்னு உங்ககிட்ட கேட்டா உங்களுக்கு ஒரு மைண்ட்ல ஒன்று இருக்கும்ல, அது இருக்கும். அது வந்து இது ஜாதிக்காக அப்படி கிடையாது. இந்த படத்துல என்னன்னா, நான் எப்பவுமே சொல்ற உதாரணம் வந்து டைட்டானிக். டைட்டானிக் வந்து கதை வந்து கப்பல் பத்தியா காதல் பத்தியா? காதல் தான். ஆனா அவர் டைட்டானிக்ல வச்சாரு. அதே காதலை வந்து வேர்ல்டு வார் 2ல வச்சிருந்திருக்கலாம், அதே காதலை வந்து கொரியால வச்சிருந்திருக்கலாம், இல்லை ஐஸ்லாண்ட்ல வச்சிருக்கலாம், இல்லை வேற ஏதாவது நம்ம ஊர்ல கூட வச்சிருக்கலாம். பட் என்னன்னா பின்னாடி பேக்ரவுண்ட் அது மாதிரி இதோட பேக்ரவுண்ட் வந்து அந்த காலகட்டம் அங்க நடந்தது. அந்த இடத்துல வந்து நீங்க வந்து எல்லாமே நல்லா இருக்கு, எல்லாமே சமமா இருக்காங்க, அதுல வந்து இவங்க போய் தங்கத்தை தேடுறாங்களோ விடுதலை என்ன தேடுறாங்க அப்படின்னு வச்சிங்கன்னா அபத்தமா இருக்கும். நீங்க படம் பார்க்கணும், என்னடா ஓட்டுறான், அந்த டைம்ல எல்லாரும் கஷ்டப்பட்டாங்க நமக்கு தெரியும் இருக்கு இல்லைங்களா. ஸோ அது இருக்கும் படம் முழுக்க. இப்போ இவங்க வந்து இப்போ இவங்கெல்லாம் வந்து பிளவுஸ் இல்லாம தான் நடிச்சிருக்காங்கன்னா அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு விஷயமா இருந்திருக்கும். எனக்கு பிளவுஸ் என்ன வாங்கி கொடுத்தீங்கன்னா, அதுதான் அந்த பாட்டு. இப்போ மினிக்கி மினிக்கி பாட்டு பாக்குறீங்களா, அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பிளவுஸ் வாங்கி கொடுக்குற எல்லாருக்குமே அந்த சந்தோஷத்துல ஆடுறாங்க. ஸோ அப்போ வந்து நம்ம வந்து இல்லை எல்லாருமே பிளவுஸ் போட்டு ஜாலியாக தான் இருந்தாங்க நீங்க சொல்லியிருந்தீங்கன்னு வைங்களேன், அது வந்து அபத்தமா தெரியும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் தான் படம் முழுக்க இருக்கும். பட் அது வந்து அதுக்குன்னு பண்ண படம் இல்லை. படம் முழுக்க இப்போ நீங்க வந்து அந்த விஷயத்துக்கு நடுவில் வேற ஒன்று நடக்குது. இந்த படம் அதான் சொல்ல வரேன், இது வந்து நீங்க நினைக்கிறது வந்து இப்படி இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு வரீங்க. நான் வந்து சொல்லிட்டு அதை கெடுக்க வேணாம்னு சொல்லிட்டு தான் நான் சொல்லாம இருக்கிறேன். நீங்க படத்துக்குள்ள வந்த பிறகு நீங்க பாத்தீங்கன்னா எல்லா விஷயங்களும் பேக்ல இருக்கும், வேற ஏதோ ஒரு தேடல் இருக்கும். இப்போ இவர் வில்லனே கிடையாது, இப்போ யாருமே வில்லன் கிடையாது. வில்லனா இருக்கலாம், நாங்க எல்லாருமே வில்லன். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா எல்லாருமே அவங்களோட சுயநலத்துக்காக தான் பண்ற விஷயங்கள். என்னோட தேடல் தான் அவரும் பண்றாரு, அவருக்கும் அதே தேடல் தான். அவருக்கும் ஒரு குடும்பம் இருக்கு. அவருக்கு 5. How many children do you have, Danny? Not in real life, but in the movie. If you had just say, yeah. ஆமா. ஸோ அவருக்கு 2 பசங்க, அவருக்கும் அந்த குடும்பத்துக்கு ஏதோ பண்ணும், அவரும் அவர் நாட்டுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஸோ அந்த மாதிரி நம்ம என்ன பண்றோமோ அதே தான். ஸோ எல்லாருக்குமே ஒரு இது இருக்கும், அந்த இது அதான் சொல்றேன். ஸோ சார் லாஸ்ட் ஒன் क्वेश्चन சார். சார் யார் கேட்காதா, நீங்க கேட்டீங்களா? சொல்லுங்க. யா நான் மெசேஜ்லாம் இல்லைங்க, மெசேஜ் அங்கே இருந்தால் இருக்கும், மெசேஜ் இல்லைன்னா என்டர்டெயின்மெண்ட்டாக பாடுறோம். நான் வந்து மெசேஜுக்கு வந்து நம்ம வந்து எப்போ பேசுகிற போது ஆடியன்ஸ் நம்ம வந்து நம்ம நல்லா வாழ்கிறோமா, ஹெல்ப் பண்ணுறோமா, யாருக்கும் தீங்கு பண்ணாமல் இருக்குமா, அதான் மெசேஜ் எனக்கு. படத்தில் வந்து நீங்கள் பார்க்கலாம், படத்தில் வந்து என்டர்டெயின்மெண்ட் இருக்கலாம். என் ஃபேன்ஸ் அங்கே உட்காந்துட்டு இருக்கீங்களா? ஹாய், தேங்க்யூ, ஓகே, ஐ லவ் யூ. ஸோ எனிவே அதான் ஒரு பக்கம் மட்டும் கை தட்டிகிட்டே இருக்குன்னு பார்க்குறேங்க. தேங்க்யூ. ஸோ அந்த ஒரு விஷயம் இருக்கும் சார். நீ ஏன்பா அதையே விட மாட்டேங்கிறீங்க, கஷ்டப்பட்டு இந்த கேள்வி ஏன்பா அத்தனை தடவை கேட்குறீங்க நீங்க? கஷ்டப்பட்டு புரியல, என்னப்பா என்னப்பா? நான் எப்படி பாக்குறேன்னா, நீங்க இந்த கேள்வி கேட்டதுனால எனக்காக நீங்க நல்ல ரிவ்யூ போடுங்க.